அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலை இன்னைக்கு கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ துர்க்கை அம்மன் கோவிலான பட்டீஸ்வரம் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலே ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வரரும் அமைஞ்சிருக்கார். இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர் இங்கே தேவார பாடல் பாடியிருக்கார். இந்த கோவில் 86வது தேவார திருத்தலமாகும். கோயில் முன்னாடி அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய தாமரை குளத்தையும் பார்க்கிறோம். இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. கோவிலுடைய பிரம்மாண்டமான ராஜகோபுரம் பார்க்கிறோம். இது 7 நிலைகள் கொண்ட ரொம்ப அழகான ராஜகோபுரம். வாங்க நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு ஏன் பட்டீஸ்வரம் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னா, காமதேனுவின் புதல்வியான பட்டி இங்கே பூஜித்து இறைவனை வழிபட்டதால் இந்த ஊருக்கு பட்டீஸ்வரம் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. இந்த ஸ்தலத்தில் பார்வதி தேவி தவம் செய்ததால் இந்த இடத்திற்கு தேவி வனம் என்ற சிறப்பு பெயரும் இருக்கின்றது. கோவிலுக்குள்ளேயே துர்க்கை அம்மன் சன்னதிக்கு பக்கத்திலே ஞானவாவி தீர்த்தம் இருக்கின்றது. நம்ம பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே வந்தோடனே நம்ம முதல்ல பார்க்கறது முழுமுதற் கடவுளான ஸ்ரீ விநாயகப் பெருமானை தான் பார்க்குறோம். இந்த கோவில் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோவில். இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் வன்னி மரம். விநாயகருக்கு பக்கத்துலேயே நந்தி பகவானுக்கும் தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. நந்தியம் பெருமாள் தான் நம்ம முதல்ல வேண்டிக்க போகிறோம். பக்கத்துலேயே கொடிமரம் பலிப்பீடமும் இருக்குது. இந்த கோவில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். 100 ஆண்டுகளுக்கு மேலாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தின் வடபுறம் அமைந்திருந்த சோழன் மாளிகையின் சோழ மன்னர்களின் அரண்மனை காவல் தெய்வமாக அருள்பாலித்து வந்த தெய்வம்தான் இந்த துர்க்கை அம்மன். சோழ மன்னர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போதும் வெற்றி வாகை சூட போர்க்களம் புகும்போதும் இந்த தேவியின் அருள்வாக்கு பெற்று பின்னரே போர்க்களம் புறப்படுவார்கள். சோழர்களின் ராஜ்யம் முடிவுக்கு வந்த பின்னர் துர்க்கை அம்மனை இக்கோவிலில் பிரதிஷ்டை செய்துள்ளனர். நம்ம இப்போ துர்க்கை அம்மனுடைய சன்னதிக்கு தான் போக போகிறோம். அவங்கள தான் முதல்ல வழிபாடும் செய்ய போகிறோம். பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தையும் நம்ம பார்க்குறோம். மற்ற கோவில்கள் இருப்பது போல் துர்க்கை அம்மன் இங்கே இல்லாமல் சாந்த ஸ்வரூப்பியாக அமைஞ்சிருக்காங்க. இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாள் மகிஷன் தலை மீது நின்ற கோலத்துடன் சிம்ம வாகனத்துடன் திரிபங்க ரூபமாய் 8 கரங்களுடன் முக்கண்களுடன் காதுகளில் குண்டலங்களோடு காட்சி தருகிறாள். இங்கே இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு சிம்ம வாகனம் இடப்புறமாக அமைஞ்சிருக்கிறதுமே ஒரு தனி சிறப்பாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபயகரத்துடன் சங்கு, சக்கரம், வில், அம்பு, கத்தி, கேடயம், கிளி ஆகியவற்றை தாங்கி அருள்பாலிக்கிறாள் துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மன் சன்னதியிலேருந்து வெளியில் வந்தோன்னா பெரிய 5 நிலை ஒரு ராஜகோபுரத்தையும் பார்க்குறோம். இந்த ஆலயத்துக்குள்ளேயே சிவபெருமானும் பார்வதி தேவியும் தனித்தனி ஆலயங்களை அமைஞ்சிருக்காங்க. இந்த கோவிலே ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தேனுபுரீஸ்வரரையும் ஞானாம்பிகை தாயையும் பார்க்க போகிறோம். நம்ம இங்கே மேலே சுதைச்சிற்பம் பார்க்குறோம். இதுதான் காமதேனுவோடைய மகள் பட்டி. அவங்களுடைய பேரில் தான் இந்த திருத்தலமே பட்டீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. கோவிலுடைய பிரம்மாண்டமான மண்டபங்கள் பார்க்குறோம்.
சிவபெருமான் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம முதல்ல பார்க்குறது வந்து மதவாரண விநாயகர் தான் வந்து பார்க்குறோம். நம்ம சிவபெருமான் சன்னதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெரிய பிரம்மாண்டமான துவாரபாலகர்கள் வந்து பார்க்குறோம். இந்த கோவிலே பிரம்மாண்டமான கலைநயமிக்க தூண்கள் வந்து அமைச்சிருக்காங்க. இது முற்றிலுமே வந்து ஒரு கல் கோவில். இந்த கோயிலை வந்து சோழர்கள் அதுக்கப்புறம் வந்து நாயக்க மன்னர்களும் வந்து கட்டியிருக்காங்க. தேனுபுரீஸ்வர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானை வந்து பார்த்து தரிசிக்கின்றோம். ஒரு முறை திருஞான சம்பந்தர் திருவழஞ்சூழியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி துதித்த பின் தமது பரிவாரங்களுடன் பட்டீஸ்வரரை காண இங்கு வந்து கொண்டிருந்தார். கடுமையான வெயில் கால்கள் சுட்டு பொசுக்கின. அவருடைய பக்தியை மெச்சிய சிவபெருமான் தனது பூத கணங்களை அனுப்பி அவரும் வரும் வழியில் அவர் தலை மீது ஆகாய மார்க்கத்தில் பூக்களை தூவிக்கொண்டு இருக்குமாறு ஆணையிட்டார். அந்த பூதகணங்களும் அப்படியே செய்ய வெயில் திருஞான சம்பந்தர் மீது படவே இல்லை. அனைவரும் வியந்து நின்றனர். அது மட்டுமா, அவர் தனது சன்னதிக்கு வந்ததும் தன்னை நேரிலே பார்க்கட்டும் என்பதற்காக தனது நந்தியை வழியை விட்டு விலகி இருக்குமாறு சிவபெருமான் ஆணையிட நந்தியும் விலகி நின்றார். பட்டீஸ்வரர் சன்னதிக்கு வந்த சம்பந்தர் ஈசனை நேரில் கண்டார். ஆனந்த கண்ணீர் விட்டார். கோயிலுடைய விமானத்தையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால்தான் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவனுடைய சன்னதியிலும் சரி, அதன் நுழைவு வாயிலிலும் சரி, சிவலிங்கத்தை நந்தி மறைத்தபடி நிற்காமல் ஒரு பக்கமாக அமர்ந்துள்ளது. இந்த கோவில் வந்து ராமாயண காலத்திலிருந்தே தொடர்புடைய ஒரு கோயில். ராமபிரான் வந்து இங்கே வாலியை கொன்ற தோஷம் நீங்க இங்கே சிவலிங்கத்தையும் நிறுவி அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகமும் வந்து செய்தார். அதனால் அவருக்கு ஏற்பட்டிருந்த சாயகத்தி தோஷமும் வந்து விலகியது. அவர் இங்கே ஏற்படுத்தின தீர்த்தத்துக்கு பேர் ராம தீர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அம்பாள் ஞானாம்பிகையோடைய சன்னதி. இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பார்வதி தேவி வந்து ஒரு சமயம் வந்து தனித்து தவம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த தலத்துக்கு வந்து தனியாக ஒரு வனம் அமைத்து வந்து தவம் செய்து வந்தாள். அப்பொழுது தேவர்களும் மரம் செடி கொடிகளின் வடிவம் தாங்கி அம்பிகைக்கு உதவி செய்தனர். காமதேனுவின் மகள் பட்டியும் வந்து இந்த தவ இடத்திற்கு வந்து தேவிக்கு உதவியாகவும் வந்து இருந்தது. பார்வதி தேவியின் தவத்திற்கு வந்து சிவபெருமான் தனது சடைமுடியுடன் காட்சி கொடுத்தாள். அதனால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கபர்தீஸ்வரர் என்ற சிறப்பு பெயரும் வந்து ஏற்பட்டது. இந்த வனத்தோடைய பெருமையை உணர்ந்த பட்டியும் வந்து இந்த வனத்தில் வந்து மணல் லிங்கம் அமைத்து சிவபெருமானை மிகவும் கடுமையாக பூஜித்து வந்தது. தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் பட்டி பூஜித்த மணல் லிங்கத்தில் என்றும் நிலையாய் அமர்ந்தருளினார். பட்டி கன்று வழிபட்டதால் இவ்வூருக்கு பட்டீஸ்வரம் என்றும் பெருமாளுக்கு பட்டீஸ்வரர் என்ற சிறப்பு பெயரும் வந்து ஏற்பட்டது. அம்பாள் ஞானாம்பிகை வந்து பார்க்கின்றோம். மிகவும் அழகாக வந்து அம்பாள் வந்து இங்கே அமைஞ்சிருக்காங்க. அம்பாளுடைய சன்னதியும் வந்து நம்ம சுற்றி வருகின்றோம். இத்தலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பட்டீஸ்வரரை வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு வந்து கிடைக்கும். இருக்கக்கூடிய அம்பாளை நம்ம வந்து வேண்டிக்கிறதுனால நமக்கு வந்து மேலான ஞானம் வந்து கிடைக்கும். நம்ம இங்கே இருக்கக்கூடிய நிருத்தி விநாயகரையும் வந்து தரிசிக்கின்றோம். இங்குள்ள துர்க்கை அம்மனை வந்து வழிபட்டால் ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் வந்து விலகும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஆகியவை வந்து கிடைக்கப்பெறும். ராகு கால நேரங்களில் முக்கியமாக செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்பாளை மனமுருகி பிரார்த்தித்தால் நமது வாழ்க்கையில் வேண்டிய அனைத்தும் வந்து கிடைக்கும். நம்ம கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தில் இருக்கும் சுற்றிலுமே வந்து கல்களால் அமைக்கப்பட்ட தூண்கள் வந்து கலைநயத்தோடு நமக்கு வந்து காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றது. ரொம்ப அழகான பிரம்மாண்டமான கோவில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பைரவர் வந்து மிகவும் விசேஷமானவர். சத்ரு தோஷம் நீங்கவும், விஷக்கடி, நாய்க்கடி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பலனடையவும் பைரவரை வழிபடுகிறார்கள் இந்த கோவில்.
சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ரீபக்தி சேனலில் பார்த்தோம். பட்டீஸ்வரம் கோயில்லையே தேனுபுரீஸ்வரர், ஞானாம்பிகை, துர்க்கை அம்மன் மற்றும் பல தெய்வங்களையும் நாம் இந்த கோவிலை இன்றைக்கி வழிபட்டோம். இந்த கோவில் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.